வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ சிக்கல்கள் வந்து போகும். ஆனால் சில சிக்கல்கள் மட்டும் நம்மை முற்றிலும் குழப்பம் அடைய வைக்கும். அதில் ஒன்றுதான் உங்கள் வீட்டின் அழிவுக்குறி. உங்கள் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட ரகசிய குறி மூடியிருக்கிறதா? அதைக் கண்டுபிடிக்க தெரியாமல் தவறான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்தால் குடும்பத்தில் அமைதி குலையும், உங்கள் வீடு வீடாக இருக்காமல் சிதறும். இன்றைய வீடியோவில் உன் ஜாதகத்தில் மூடியிருக்கும் வீட்டு அழிவுக்குறி பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம். பயப்படாமல் இருங்கள், மேலும் அதற்கான தீர்வுகளையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். வீட்டு அழிவுக்குறி என்றால் என்ன என்று பார்த்தால், ஜோதிடத்தில் 4ஆம் பாவம் வீடு, நிலம், தாய், மன அமைதி ஆகியவற்றைக் குறிக்கிறது. இந்த 4ஆம் பாவம் பலவீனமாயிருந்தால் அல்லது கேடுகெட்ட கிரகங்களால் பாதிக்கப்பட்டால்தான் வீடு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும். எடுத்துக்காட்டாக, சனி 4ஆம் பாவத்தில் இருந்தால் வீட்டில் கட்டுமானம் தாமதம், இடையூறு, அடிக்கடி சண்டை. கேது 4ஆம் பாவத்தில் இருந்தால் வீடு வாங்கினாலும் அமைதி கிடைக்காது. ராகு 4ஆம் பாவத்தில் இருந்தால் அயலவர்கள் பிரச்சனை, வழக்குகள், நிலம் சம்பந்தமான தகராறுகள் என்று ஏற்படும். செவ்வாய் 4ஆம் பாவத்தில் இருந்தால் தீ, சண்டை, கடன் காரணமாக வீடு பறிபோகும் அபாயம் ஏற்படும். இதுதான் வீட்டு அழிவுக்குறி என்று சொல்லப்படும். வீட்டு அழிவுக்குறியின் அறிகுறிகள் என்று பார்த்தால், நண்பர்களே, ஜாதகத்தில் இந்த குறி இருந்தால் சில சின்னங்கள் தெரியும். வீடு கட்ட ஆரம்பித்தால் எப்போதும் வேலை பாதியில் நின்றுவிடும். வாங்கிய வீட்டில் அடிக்கடி சண்டை, சுகம் இல்லாமை இருக்கும். வீட்டில் உடல் நலன் குறைவு, மன அழுத்தம் அதிகம். வாடகை வீடு மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை. வீடு இருந்தாலும் என் வீடுதான் என்ற சந்தோஷம் இல்லாமல் போகும். இவை அனைத்தும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்தில் வீட்டு அழிவுக்குறி இருக்கிறதா என பார்ப்பது உங்களுக்கு மிக மிக அவசியம். ஒரு நபர் வாழ்க்கையில் 20 வருடம் வேலை செய்து சேமிப்பு பண்ணி வீடு கட்டினார். ஆனால் ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் ராகு இருந்தது. என்ன நடந்தது தெரியுமா? கடைசி தருணத்தில் வழக்கு வந்து வீடு பறிபோயிற்று. அந்த குடும்பம் இன்றும் வாடகை வீடுகளில் அலைந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு நடக்காமல் தடுப்பதே முக்கியம். தீர்வுகள் மற்றும் பரிகாரங்கள் என்று பார்த்தால், ஜாதகத்தில் வீட்டு அழிவுக்குறி இருந்தாலும் பயப்பட வேண்டாம். தீர்வுகள் எப்போதும் இருக்கும். நீங்கள் பொதுவான பரிகாரங்கள் செய்வது நல்லது. அவை என்னவென்று பார்க்கலாம். சனி பாதிப்பு இருந்தால் சனிக்கிழமை சனீஸ்வரர் கோவிலில் எண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். ராகு கேது பாதிப்பு இருந்தால் நாகதோஷ பரிகாரம் செய்யுங்கள். நாகர்கோவில் அல்லது திருநாகேஸ்வரம் போவது நல்லது. செவ்வாய் பாதிப்பு இருந்தால் கார்த்திகை மாதத்தில் முருகன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்யுங்கள். வீட்டில் அடிக்கடி சண்டை என்றால் கிழமைகளில் துளசி மாலை சூடுங்கள். வீட்டில் துளசி வைத்துக் கொள்ளுங்கள். வாஸ்து அடிப்படையிலான பரிகாரங்கள். வீட்டின் வடகிழக்கு மூலையில் எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் கண்ணாடி உடைந்து இருந்தால் உடனே மாற்றுங்கள். வீட்டில் கருப்பு நிறம் அதிகமாக இருந்தால் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக தீர்வுகள். ராமர் நாமம் எழுதும் பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்ணிமை நாளில் சுத்ரா தீபம், நெய் விளக்கு ஏற்றுங்கள். வீட்டில் நவகிரக ஹோமம் நடத்தினால் பெரிய பிரச்சனைகள் கூட குறைந்து போகும். இதனால் வீட்டு அழிவுக்குறி இருந்தாலும் அதை சமாளித்து நல்ல வாழ்க்கை நடத்த முடியும். நண்பர்களே, ஜோதிடம் நம்மை பயமுறுத்துவதற்கானது அல்ல, அது நம்மை எச்சரிக்கச் செய்வதற்கானது. உங்கள் ஜாதகத்தில் வீட்டு அழிவுக்குறி இருந்தாலும் அதற்கான தீர்வுகளைச் செய்தால் வாழ்க்கை சீராகிவிடும். அதனால் பயப்படாமல் நம்பிக்கையோடு பரிகாரங்களோடு முன்னேறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.